தெய்வான உனக்கு முதல் சம்சாரம் ஆகணுங்கிறது விதி. அதனால விநாயகமூர்த்தி விட்டு விலகி போயிட்டான். வள்ளி மலர் உனக்கு 2வது சம்சாரம் ஆகணுங்கிறதும் விதி. அதனால கணபதி கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டான். உலகத்தில் எல்லாமே 2, இன்பம் துன்பம் 2, இரவு பகல் 2, மனிதன் மிருகம் 2, மழை வெயில் 2, சிரிப்பு அழுக 2, பிறப்பு இறப்பு 2. என் முருகனுக்கு 2. முருகப்பா உனக்கு 2டா. குற்ற உணர்ச்சி இல்லாம குடும்பம் நடத்து. என்ஜாய். ஏய், ஏன் அழுகுற? இவ்வளோ பெரிய பங்கடாவில் நான் வாழ்வேன்னு நினைச்சு கூட பார்க்கட்டா. ஏய், பக்கடா தூக்கி பள்ளத்தில் போடும். சந்தோஷமா இரு. சரிங்க சார். சார், நான் உங்களை என்னன்னு சொல்லி சார் கூப்பிட்டோம்? ஏய், நான் உனக்கு புருஷன் ஆயிட்டல, உன் மனசுக்கு எப்படி சொல்லி கூப்பிடணும்னு ஆசைப்படுறியோ அப்படி கூப்பிடு. மாமா, ம், மச்சான், அத்தான்னு கூப்பிடு. ஐட்டோ, ஐட்டமா? ஐத்தான். ஐட்டான். பரவாயில்ல, அப்படியே சொல்லி சொல்லி பழகிக்க. உனக்கு யாரோட பாட்டு பிடிக்கும்? ஏஆர் எஜமான். ஏஆர் எஜமானா? நாங்க அப்படிதான் கூப்பிடுவோம். உங்களுக்கு யாரோட பாட்டு பிடிக்கும்? எனக்கு எம் சுப்பையா நாயுடு. என்ன, சுப்பையா நாயுடு எங்க ஊர்ல பலகார கடையில போட்டிருக்காரு. அவர் பாட்டு கூடவா போட்டிருக்காரு? எம் சுப்பையா நாயுடு உங்க ஊர்ல பலகார கடை போட்டிருக்காரா? என்ன அப்படி பாக்குற? உங்களை நான் ஒரு தடவை தொட்டுக்கிட்டா? ஏய், புருஷன்ட்டு எதுக்கு பர்மிஷன் கேக்குற? தொட்டுக்க. உங்க உதட்ட கடிச்சுக்கிட்டா? உங்க உதட்ட ஒரு தடவை கடிச்சுக்கிட்டா? என்னாச்சு? வெக்கங்க. ஐ. என்னடா திருப்தியாமா? இப்போ திருப்தியா? கூத்தியா வச்சிருக்கான் இப்படி பண்ணிட்டியே. மா நில்லுமா. 50 வயசுல உங்க அப்புச்சி கூத்தியா வச்சிருக்காருனோ உங்க அப்புச்சியோட திமிரு. ஆனா எங்க அப்புச்சி இந்த வயசுல கூத்தியா வச்சிருக்காருல்ல, அது உன்னோட திமிரு. இதோ பார், 10 பேர் 20 பேர் வீட்டு வரங்கிட்ட உறவாடி ஒழுக்கமா இருக்கு பெரிய விஷயம் இல்ல. எங்க அப்புச்சி உலகம் முழுக்க சுத்தி உழைச்சிட்டு ஒழுக்கமா இருந்தார்ல, அவரை வீட்டுக்கு வராம பண்ணிட்டியாமா? என்னடா உங்க அப்புச்சி பண்ண தப்ப நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்கியா? எதுக்கு? அவர் காசு சம்பாதிக்கிறாரு, புகழோட இருக்கிறாரு. இந்த வீட்டுல உட்காந்து பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கேன் அதானே? இன்னும் 2 நாள் உங்க அப்பன் சம்பாதிச்ச பேரையும் புகழையும் அப்படியே நிறுத்துறேன்டா. அப்ப நீ ஷாக்காவ. மா நில்லுமா. மா ஐயோ தெய்வானே, என்ன பெத்த எங்க அக்கா மவளே. பொண்டாட்டி மூஞ்சிய பாக்குறதுக்கு 10 வருஷத்துக்கு மேல அந்த முகரையில என்ன இருக்கு? பணக்காரங்க வீட்டுல 5 ரூமுக்கு மேல கட்டுறதே புருஷன் பொண்டாட்டி தனித்தனியா படுத்துக்கிறதுக்கு தாண்டி. நல்ல பில்லர்ல தார் விட்டு மொழுகி விட்ட மாதிரி கிடைச்ச வரைக்கும் சரின்னுட்டு போவியா? வரேன் தேவான. அப்புறம் தெய்வான, எங்க அப்பன் ஆனந்தே அந்தமான்ல வச்சிருந்தாரு, அவங்க அப்பன் பாளையம் பர்மால வச்சிருந்தாரு. அது மட்டுமா, இவரு கூட சுமார் ரமேஷ் ரங்கூன்ல வச்சிருந்தாரு, சுரேஷ் சிங்கப்பூர்ல வச்சதுன்னு. இதெல்லாம் இப்ப தேவையா? இந்த பாருமா, மாப்பிள்ள முருகப்பனுக்கு நீ முன்னாள் மனைவியா மாறப் போறியா இல்ல என்னாலும் மனைவியா மரியாதையோட வாழ போறியாங்கிறத நீ முடிவு பண்ணிக்க. அப்புறம் தெய்வான, அந்த குகேந்திரன் இருக்கார்ல. தாயே, நீ வா. மேடம், என்னதெல்லாம்? இதில் ஒரு 20 கோடி இருக்கு. 1000 பஸ் ஓட்டுறீங்கல்ல, எல்லாமே உங்கள் பேரில் இருக்கட்டும். ஆனால் 500 பஸ்ஸோட வழித்தட ரைட்ஸ் மட்டும் எங்கள் கிட்ட கொடுத்துருங்க. எக்ஸ் சொல்லி விட்டாங்க. அப்புறம் நீங்கள் ஒரு துணிக்கடை ஓப்பன் பண்ணியிருக்கீங்கல்ல, டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கு என்ன பட்ஜெட்டுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் ஃபண்ட்ஸ் இறக்கிடலாம். எக்ஸ் சொல்லி விட்டாங்க. எல்லாமே உங்கள் பேரில் இருக்கட்டும்.
ஆனா ரைட்ஸ் மட்டும் எங்க பேர்ல இருக்கணும். புரியுதுல்ல? புரியுது. இந்த கருப்பு பணத்தை ஒயிட்டா மாற்ற சொல்றீங்க அதானே? மேடம், சின்ன வயசுலேருந்து முருகன் அவர்களோட உழைப்பால் உயர்ந்தவனா இந்த நாணயம் இல்லாத விஷயங்களில் ஈடுபட மாட்டேன். முடியாது சொல்லிடுறேன். முடியாது. நான் போய் மேலிடத்துல சொன்னா அப்புறம் நாளையிலேருந்து உங்களால தொழில் செய்ய முடியாது. அப்பச்சி ஒரு 10 நாள் டைம் கேட்டான்னு வேணா சொல்றேன். டேய் கிளம்புங்கடா. இப்படி அதிகார வர்க்கம் எனக்கு பணத்தாசை காண்பித்து என்னை அடிமைப்படுத்த நினைத்தது. நான் மறுத்தேன். நான் வள்ளிமலரை 2வது திருமணம் செய்ததால் என்னை பெண் சபலம் கொண்டவனாக நினைத்து என் வாழ்க்கையின் அடுத்த திருப்பமாக விசாகா. இல்ல வாசல்ல போட வேண்டிய சாணியை வீதியில போடுறேன்னு. நமக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகுது? அது 20 தாண்டுது. நீ வேலை செஞ்ச கம்பெனி 30 தாண்டுது. இது 31. வேலைக்கு போனமா, சம்பள கவரை வாங்கினமா, சம்சாரத்துக்கிட்ட கொடுத்தமான்னு சமத்தா இருக்கணும். புத்தி சொல்ல நினைச்ச பாத்தியா சாணி அப்படியே வாய்க்குள்ள போட்டுருவேன். நானும் உன் மனசு கோணாம நடக்கிறேன்னு தான் ஆசைப்படுறேன். இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒருத்தன் முண்டிக்கிட்டு இருக்கான். செருப்பால் அடிச்சு இவனை கணிப்பிரு. சிந்தாமணி எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். டேய் காலை கழட்டிப்பட்டு வாங்கடா. செருப்பை கழட்டிட்டு நடங்க. அக்கு பஞ்சர்றா. என்னடா கீழே பாருங்க. ஏங்கால நீயாமா கழுவுற? எத்தனையோ பேர் வைத்த நீங்க கழுவுறீங்க, உங்க கால நான் கழுவ கூடாதா? அது சரி, நான் கிளம்புறேம்மா. என்ன உங்க பாதம் பட்ட இடம்லாம் பூ பூக்குமாமே? எங்க வீட்லயும் உங்க பாதம் படட்டும், 2 பூ பூக்கட்டும். அப்பச்சி இப்படி வாங்க, அப்படி உட்காருங்க. அணில் கடிச்ச கொய்யாப்பழம்னா அப்பச்சிக்கு ரொம்ப பிடிக்குமோ? நான் வள்ளி மலர சொன்னேன். 20 கோடி அமல வீடு. ஏய் என்னதான் வீடா இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை இப்படியா இருக்கிறது? உடம்ப மூட சொல்லுங்க. நான் அங்க சொன்னேன். ஏ இங்க வா, சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கடி. யார்கிட்ட? முருகப்பன்ட்டையா? என் குடும்பம் ஒரு ஆன்மீக குடும்பம். தாத்தா பாட்டி, என் அம்மா அப்பா, நானும் அப்படிதான். அதனாலதான் முருகன் பிறந்த விசாக நட்சத்திரத்துல நான் பிறந்ததால எனக்கு விசாகஸ்ரீன்னு பேரே வச்சாங்க. என்ன முருகப்பா, ஷீல கொடுக்கும்போது மனசுக்குள்ள பட்டாம
சவுண்டு எனக்கு கேக்குதுடா. அந்த அம்மாவோட புருஷன் கடையில வேலை செய்யறதுனால நீ அவங்களுக்கு சாமியா இருக்கலாம். எனக்கு சாமியா? ஆசாமி தானே. ஆண்டனி நம்பர் வாங்கிக்கடா. இனிமே இது உங்க வீடு. நீங்க வந்தீங்களே BMW கார், அது இனி உங்க கார். அப்பச்சி 1 கோடி ரூபா கொடுத்துட்டாரு. இந்தாங்க லீஸ் பத்திரம். ஹவுஸ் ஓனர் வருவாரு, கையெழுத்து போட்டு கொடுத்து விடுங்க. பிஸ்கட் எங்க? காப்பி என் ரூமில் வச்சுட்டு பிஸ்கட் எங்கேயோ வச்சிருக்க. வேலைக்காரிக்கு அறிவுங்கிறது இல்லை. பாப்பா நீ சந்தோஷமா இருக்கேல்ல? சிந்தாமணி பாப்பாக்கு என்ன வேணுங்களே? அவ சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் அப்பச்சி கிட்ட பேசுனியாடா? பேசுனேனேமா. கடைசியா எப்ப பேசுன? நேத்து. நேத்து தான் பேசுனியா? இன்னைக்கு இன்னும் பேசலையா? ஆடி பாவி. இது பாருடா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. அப்பச்சிக்கு 6 மணி நேரத்துக்கு மேல தூக்கம் வராது. மீதி 18 மணி நேரம் முடிச்சிருப்பாரா? மணிக்கு ஒரு தடவை ஃபோன் போடணும். நீ என்ன சொல்றேனே புரியலமா. அப்பச்சி உன்னையே நினைச்சிட்டு இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? பிரிஞ்சிருக்கும் போது ஏக்கத்துல வை, பக்கத்துல வரும்போது கக்கத்துல வை, சேரும் போது சொர்க்கத்துல வை. இப்ப கையெடுத்து போன்ல வை, போன் எடுத்து உன் காதுல வை. நான் வீடியோ கால்ல பேசட்டுமா? மூடி இருக்கிற வரைக்கும் தான்டா மூடு இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் தள்ளி வை. புரியலையா? குரலுறவு பண்ணு. ஏண்டா லேட்டு? சின்ன டிஸ்டர்பன்ஸ். இப்ப சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு. ஏண்டா மண்டு மாதிரி இருக்கா? ஏதாவது கிக்கா பேசு. கிக்கா பேசுறேன். எனக்கு இடது கை, உன் வலது கையை தூக்கி தலையில வை. வச்சுட்டேன். அப்படியே உன் நெத்திக்கு வா. ஏய், உன் நெத்தில நீ பொட்டு வைக்கலையா? பொட்டு வச்சிருக்க நீ. நீதான் இன்னும் பொட்டே வைக்கலையடா முருகப்பா. ஆமால்ல. அப்படியே உன் மூக்குக்கு வா. அப்படியே உதட்டுக்கு வா. ஏய், உதட்டுல நீ லிப்ஸ்டிக் போட்டிருக்கியா? லிப்ஸ்டிக் போடலையே. எப்படா கண்டுபிடிச்ச? ஏவரல்ல ஒட்டுக்கே. வைக்கவே இல்ல. அப்புறம் எப்படி விட்டோம்? ஹைட் எனக்கு ரொம்ப தான் குசும்பு. நீ பயங்கரமான ஆளுடா. தேங்க்யூ. அப்படியே உன் மோவாய்க்கு வா. அப்படியே கழுத்துக்கு வா. அப்படியே 3 இன்ச்சு கீழே இறங்கி லெஃப்ட்ல ரைட்ல 5 இன்ச்சு டிராவல் பண்ணு. டேய், நீ அப்டேட்ல இருக்கடா. அப்படியே சோபா கிட்ட போ. வந்துட்டேன். உன் வலது கையை எடுத்து உன் இடது இடுப்புல கிள்ளு. கிள்ளிட்டேன். ஏய், நீ கிள்ளல. எப்படி கண்டுபிடிச்ச? கிள்ளி இருந்தா வலிச்சிருக்கும், வலிச்சிருந்தா கத்திருப்பேன். நீ கத்தலையே. என்னால தாங்க முடியல. உடனே உன்னை பார்க்கணும். 10 நிமிஷத்துல வரேன். 10 நிமிஷமா? வானா வர போறேன், தானா தர போறேன். I am coming. விசாகா.